அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களை சிறந்த ஜோதிடர்களாக ஆளாக்கி வரும் எனது ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026ல் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு உறுதி எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பதிவு கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் கொடுத்த பதிவு தான். மீண்டும் மீண்டும் இந்த பதிவு கொடுக்கறதுக்கு காரணம், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்ததுனாலே இந்த நாடே சிறப்படையும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட, ஒரு குடும்பம் சிறப்படையும் நாடு சிறப்படையும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பதிவாக இருந்தாலும் மீண்டும் நினைவூட்டுறேன். இது ஜோதிடர்களுக்கும் பொருந்தும், பெற்றோர்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற காரணத்தினால. என்ன பதிவு அப்படின்னா 10 பொருத்தம் பற்றி தான். 10 பொருத்தம் பற்றின குழப்பங்கள் இன்னும் பெற்றோர்கள் மனதில் இருந்து பாதி பேருக்கு வெளியில் போகலை. ஏன்னா 10 பொருத்தன்றது யோனி பொருத்தம் இருக்கணும், கயிறு பொருத்தம் இருக்கணும், குணப்பொருத்தம் இருக்கணும், வசிய பொருத்தம் இருக்கணும், இப்படின்ட்டு இன்னமும் அந்த பழைய பொருத்தங்கள்ல இருந்து வெளியில் வர பயப்படுறாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. ஆல்ரெடி நான் இந்த 10 பொருத்தம் பற்றி பதிவுகள் கொடுத்துருக்கேன். அந்த 10 பொருத்தத்தை மாற்றி யோசிக்கலாம். அதை என்னுடைய ஜோதிட ஆசிரியர் ஆதித்ய குருஜி அவங்க ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிற ஒரு வகைப்படுத்தப்பட்ட பொருத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பொருத்தத்தை நிறைய ஜோதிடர்கள் கையாள ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு சில ஜோதிடர்கள் மட்டும் அந்த பொருத்தத்தை கையாள முற்படலை. அதற்கு காரணம் மக்கள் அதை ஏற்றுக்க கொஞ்சம் பேர் மறுக்கிறீங்க. அதனால தான் அந்த ஜாதக அனுகூல பொருத்தங்கிறது இன்னும் கொஞ்சம் பேருக்கு மட்டும் போய் சேராமல் இருக்குது. அதோட நுணுக்கத்தை சொல்லி இந்த 2026ல் மீண்டும் எல்லாருமே ஜாதக அனுகூல பொருத்தத்துக்கு போய் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறேன். தினம், கணம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ரட்சு, வசியம், பறவை பொருத்தம் இருக்குது, மர பொருத்தம் இருக்குது, நாடி பொருத்தம் இருக்குது. இவ்வளவு வகையான பொருத்தங்களை எல்லாம் நம்ம பார்த்தும் கூட சில ஜோடிகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதை கண்கூடாக பார்த்துருக்கோம். அப்போ எதனால் வந்திருக்கோம் அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஜாதக அனுகூல பொருத்தம்ன்ற நுணுக்கமான பொருத்தங்கள் இல்லாததுனால வந்திருக்கோம் அப்படின்னு யூகம் பண்ணுறோம். சரி, அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதில் இன்னொன்று என்னென்னா, ஓகேங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் கயிறு பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணனா ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது, மிருக பொருத்தம் இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களே அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு காரணம் பாரம்பரியமாக அந்த பெரியவங்க பார்த்த அந்த இதில் இருந்து நம்ம வெளியில் வந்துடுறோமோ அப்படின்ற ஒரு பயம்தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜாதக அனுகூலத்தை பொருத்த வரைக்கும் முதல்ல லக்ன சுத்தம் பார்த்துக்கணுங்க. லக்ன சுத்தம்ன்றது நம்ம கொடுத்த நேரத்துக்கு ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது சில பேருடைய ஜாதகம் மட்டும் மாறுபட்டு போயிடுது. ஒரு 100 ஜாதகம் பார்க்குறோம்னா அதில் குறைஞ்சது 10 ஜாதகம் லக்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருது. அதற்கு காரணம் மிக துல்லியமான நேரத்தை ஏதாவது ஒரு காரணங்களுக்காக எடுக்க முடியாமல் போனது. சரி, எடுத்தாச்சு, ஜாதகம் கணிச்சாச்சு. கணிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுன்றது ஒரு 20 வயசுக்கு மேலே அப்போ தான் பண்ணுறோம். பொண்ணுங்களாக இருந்தால் 20 வயசுக்கு மேலே பண்ணுறோம், ஆண்களாக இருந்தால் 27, 30 வந்துடுது. இந்த கல்யாணம் பொருத்தம் பார்க்குற, பொண்ணு பார்க்குற, மாப்பிள்ளை பார்க்குற படலத்துக்கு முன்னால் ஜாதகத்தை சரி செய்துக்கோங்க. எப்படி சரி செய்கிறது? நாங்கள் கொடுத்த நேரத்துக்கு ஜாதகத்தை கணிச்சுக்கிட்டோம். அதில் எல்லா ஜோதிடர்கிட்ட கேட்டாலுமே இந்த நேரம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாங்கள் இன்னும் சரி செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் இருக்குது. 25 ஆண்டுகளாக நடந்த விஷயங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதக கட்டமும் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத உங்களால் நிர்ணயம் பண்ணிக்க முடியும் ஒரு ஜோதிடருடைய உதவியோட. அப்படி நடந்திருக்கா நடக்கலையாங்கிறத கண்டுபிடிச்சி அப்போ லக்னம் மாறுபட்டிருக்கா அப்படின்றத நம்ம
கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு லக்ன திருத்தம் செய்யணும். லக்னம் மாறி வந்திருக்குங்கிறத ஜோதிடரால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 10 வயசில் ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வு நடந்திருக்கலாம், 15 வயசில் முக்கியமான ஒரு கெட்ட நிகழ்வு நடந்திருக்கலாம், அல்லது எந்த நல்ல கெட்ட நிகழ்வுகளும் நடக்காமல் சீரான பயணமாக வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கலாம். எதிர்பாராத பெரிய திருப்பங்களை எல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் அடைஞ்சிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் இருந்த தசாபுக்தியும் அந்த லக்னமும் தந்த பலன் சரிதானா அப்படின்றத ஜோதிட ரீதியாக நீங்கள் அதுக்குன்னு சிறப்பு ஜோதிடர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் பொண்ணு பார்க்குற விஷயம், மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துக்கே போகணுங்க. இப்படி போயிட்டீங்கன்னா இதுதான் முதல் தரமான பொருத்தம். அடுத்தது லக்னம் ஒளி நிறைந்த சுபகிரகங்களுடைய தொடர்பில் இருக்கா, லக்னாதிபதியும் அதே மாதிரி இருக்காரா பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் அந்த எதிர்த்தரப்பாளரான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதே மாதிரி இருக்கிறதா பார்க்கணும். இப்போ பொண்ணு சுபகிரக ஒளித்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அவங்க மென்மையானவங்களா நல்ல குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஆணும் அதே மாதிரி இருந்தால் நல்லது. அவங்களுக்குள்ள அந்யோன்யம் ஒத்து போயிடும். அதனால் இவங்க லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட லக்னமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னாங்க, நல்லவங்களுக்கு நல்லவங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அல்லாதவங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்ற பலன் தான் இங்கே. அடுத்தது குடும்ப வீடு. குடும்ப வீடு நல்லா இருக்கும் பொழுது தான் அவங்க இல்லறம், குடும்ப வளர்ச்சி இதெல்லாம் நல்லாவே இருக்குது. அதனால் 2ஆம் வீடை பார்த்துக்கணும், 2ஆம் அதிபதி பார்த்துக்கணும். அந்த கிரகங்கள் எல்லாம் நல்லா இருந்ததுனாக்கா உங்களுக்கு தகுந்த வயதில் கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான தகுதி வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்துக்கணும். அடுத்தது 5ஆம் வீடு. 5ஆம் வீடுங்கிறது எதுக்கு பார்க்குறோம்னா பிள்ளை பேருக்காக. கல்யாணன்றது குழந்தைங்கிற அடிப்படையில் தான் கல்யாணம் பண்ணுறோம். அதனால குழந்தை கிரகம் குரு, குழந்தை ஸ்தானம் 5ஆம் வீடு மற்றும் அந்த வீட்டு அதிபதிகள் அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இது ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்க்கணுங்க. ராசிக்கு 5ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி அப்படின்ற 2 அமைப்பையுமே பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு பண்ணும் பொழுது உங்களுக்கு குழந்தை பேரில் தடை இருக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு 5ஆம் வீடு பாவத்துவமாக பாவகிரகங்களுடைய தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாமதமான பிள்ளை பேரு கிடைக்கும். அதுக்காக கல்யாணம் தாமதமாகும். அதுலேயும் விதிவிலக்கா ஒரு சிலருக்கு 5ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கும். 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி வீடு நல்ல ஒளித்திறனோடு இருக்கும் பொழுது சரியான வயதில் கல்யாணம் ஆகிடும். ஆனால் குழந்தை பெற்றுக்கிறதுல தாமதமாகும். இந்த குழந்தை பெற்றுக்கிறதுல தாமதம் இருக்கிற ஜோடி குழந்தை பெற்றுக்கிற விதியில் தாமதமாக ஆகக்கூடிய ஜோடியோடு தான் மேக்சிமம் இணையுது. அப்படி இணைஞ்சாதான் அது சேர்ந்து இருக்குது. இல்லைன்னா அதில் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். இருவருக்கும் புத்திரப்பேர் எப்படி இருக்குது அப்படின்றத. ஒருத்தருக்கு புத்திரப்பேர் நல்லா இருக்கிறது, ஒருத்தருக்கு புத்திரப்பேர் நல்லா இல்லாத இணைச்சோம்னா அதில் பிரச்சனை வரும். அதில் ஒவ்வொரு ஜோதிட விதிமுறைகள் படியும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பெண்ணுக்கு புத்திரப்பேர் இருக்கிற மாதிரி இணைச்சிட்டோம்னா அவங்களுக்கு ஆணுக்கு புத்திரப்பேர் இல்லைன்னா கூட மருத்துவ ரீதியாக டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்ற கருத்தெல்லாம் இருந்தாலுமே கூட எந்த அளவுக்கு அது சாத்தியங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீடு தான் அவங்களுக்குள்ள ஜோடிகளுடைய தகுதி தராதரத்தை முடிவு பண்ணுறது. 7ஆம் வீடு ஒளித்திறனோடு இருக்கணும், அதிபதி ஒளித்திறனோடு இருக்கணும். இதெல்லாம் பார்த்து பண்ணும் பொழுது உங்களுக்கு சரியான கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்தவங்க திருப்தியோடு இருப்பீங்க. அடுத்தது 12 இல்லற வாழ்க்கைக்கு 12ஆம் வீடு, நிம்மதியான தூக்கத்துக்கு 12ஆம் வீடு நல்லா இருக்கணுங்க. அப்போ 12ஆம் வீடு விஷயத்தில் ஆணுக்கு நல்லா இருக்குதுன்னா பெண்ணுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி நினைக்கணும். ஏன்னா 8-12 சுபத்துவன்றது பொருத்தத்தில் ரொம்ப மிக 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 முக்கியமான பொருத்தமாக எடுத்துக்கலாம். நம்ம முன்ன மாதிரி வகைப்படுத்தப்பட்ட அந்த 10-12 பொருத்தமும் இல்லாமல் மிக மிக முக்கியமான பொருத்தமாக எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு 12ஆம் வீடு 8ஆம் வீடு சுபத்துவமாக இருந்துருச்சுன்னா அவங்க வெளி மாநிலம் மற்றும் வேறு நாடுகளுக்கு போய் வாழக்கூடிய தகுதியோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னொருத்தருக்கு அதே மாதிரி இல்லாத பட்சத்தில் பிரிஞ்சிருந்து வாழக்கூடிய தகுதி ஏற்பட்டுரும். அப்போ அதில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அமைப்பு இருக்குது. அதனால் இருவருக்கும் 8-12 சுபத்துவமாக இருக்கிறதா பார்க்கணும், அல்லது இருவருக்கும் 8-12 சுபத்துவம் அல்லாத நிலையில் பார்க்கணும். இந்த 8ஆம் வீடு சுபத்துவன்றது லக்னம் நல்லா இருக்குதாங்கிறத பார்த்துக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஆயுள் எப்படி இருக்குங்கிறது இருவருடைய ஜாதகத்திலையுமே முடிவு பண்ணிக்கணும். இருவருக்கும் மத்தியம ஆயிலா அப்படின்றது இல்லை பூரண ஆயிலான்றதை பார்த்துக்கணும். எப்படியுமே இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது அந்த 33 வயசு கிட்டத்தட்ட வந்துடுது. 25 to 33, 35 வந்துடுது. அடுத்து 33 வருஷம் ஆயிலா இல்லை அதை தாண்டி
50 வயசுக்கு மேலே வாழ போகிறாங்களா அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணிக்கணுங்க. இது வந்து சனியை கொண்டு, 8ஆம் வீட்டை கொண்டு, 8ஆம் அதிபதியை கொண்டு, லக்னாதிபதியை கொண்டு, இனி வரக்கூடிய தசைகளை கொண்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வரக்கூடிய தசைகள் வந்து வம்பு வழக்குகள் மற்றும் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போகக்கூடிய தசைகளாக இருந்துருச்சுன்னா அந்த ஜோடி வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இந்த 8ஆம் வீட்டு தசையா, 6ஆம் வீட்டு தசையா, அதாவது பிரச்சனைக்குரிய தசையா, பிரச்சனை இல்லாத தசையாங்கிறத எங்கே நம்ம முடிவு பண்ணணும்னா லக்ன சுத்தமாக இருக்கும் பொழுது தான் முடிவு பண்ண முடியுது. அதனால தான் ஆரம்ப நிலை பொருத்தமாக நம்ம லக்ன சுத்தத்தை கொண்டுட்டு வந்துடுறோம். இதெல்லாம் நம்ம சரியாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக ஜோடி நல்லபடியாக வாழும். சரி, ஜோடி இதெல்லாம் சரிதான், கல்யாணம் தானே ஆக மாட்டேங்குது, பொண்ணு தானே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சலுப்பு தட்டுற பேச்சு எல்லா பெற்றோர்கிட்டையும் இருக்குது. இப்போ திருமணமாகாத ஆண்கள்கிட்டையும் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு நல்ல தகுதியுடைய பதவியில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து திருமணம் வந்து தாமதமாகுது. அவங்கெல்லாம் கல்யாணம்னு ஒன்று ஆகுமா அப்படின்ற கேள்வி என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா மாநிலங்கள்ல இருந்தும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்ல இருந்துமே நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன். எல்லா நாடுகள்ல இருந்துமே ஜாதகம் பார்க்குறேன். எல்லாரும் கேட்குற கேள்வி ஒன்றே தான், கல்யாணம்னு ஒன்று ஆகுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துடுது. குறிப்பாக 35 தாண்டினவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தில், இப்போ பதவி காரணமாக, படிப்பு காரணமாக, வசதி காரணமாக காலதாமதம் ஆகிடுறவங்களுக்கெல்லாம் வந்து கடைசியாக கல்யாணம்னு ஒன்று ஆகுமா அப்படின்ற சூழ்நிலை. ஒருவருக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி 2, 7, 5 இந்த வீடுகள் பாதித்து மற்றும் திருமண கிரகமான சுக்கிரன் பாதித்து குழந்தையை தரக்கூடிய குரு பாதித்து இருந்தால் தாமத திருமணம் தான் ஆகும். மோசமான தசைகள் இருக்கும் பொழுதும் தாமத திருமணம் தான் ஆகும். அதே மாதிரி நமக்கு அந்த 3, 7, 11 தொடர்புடைய தசைகள் வரணும்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. 3, 7, 11 மற்றும் சுக்கிரனுடைய தொடர்பு வரணும். அது வரை காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கும். கல்யாணம் ஆகாத தன்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்து 1000ல் ஒருத்தருக்கு தாங்க. மீதி எல்லாருக்குமே சரியான வயதிலையோ, நடுத்தரமான வயதிலையோ, சற்று தாமதமான வயதில், அந்த சற்று தாமதங்கிறதெல்லாம் 40+ன்னு சொல்லிடலாங்க. அந்த அளவுக்கு இருக்குதான். ஆனாலும் நம்ம அதை பொறுத்து தான் இருக்கணும். எனக்கு இன்னுமே வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்ற விரக்திக்கெல்லாம் போக தேவையில்லை. நீங்கள் ஒரு நல்லது நடக்கணும்னா கட்டாயம் நடக்கும். அதுக்காக நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். பொறுமையை இழந்துடாமல், பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா போதுமானது. இந்த 2026ல் எல்லோருக்கும் எல்லா வகையான நலன்களும் வளங்களும் கிடைத்து தீர்க்காயுசோடு நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்பிகை யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள், உங்கள் ஜாதகம் சார்ந்த லக்ன சந்தேகம் மற்றும் திருமண தடை சந்தேகங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு பலனாவோ பதிலாவோ சொல்ல காத்திருப்பேன். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கிறேன்.